அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். துணை முதலமைச்சர் பதவியை கேட்கும் பாமக விரக்தியில் விஜய். தமிழக வெற்றிக் கழகம் அறுதி பெரும்பான்மையில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் நேற்று 17வது சட்டப்பேரவை தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி இருந்தது. அதில் ஆளும் கட்சியான திமுக 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. கூட்டணி கட்சிகளோடு சேர்த்து 73 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தது. எதிர்க்கட்சியான அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. அவர்கள் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து 53 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. 35% வாக்கு வங்கியை பெற்று 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளார்கள். ஆட்சி அமைக்க 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை. ஆனால் விஜய் அவர்கள் 2 தொகுதிகளில் போட்டியிட்டதால் தற்பொழுது தவேகவிற்கு 107 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கிறார்கள். 11 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதிமுக என்ற கட்சியோ அல்லது திமுக என்ற கட்சியோ கண்டிப்பாக விஜய்க்கு ஆதரவு அளிக்க மாட்டார்கள். ஏனெனில் இந்த இருவரும் கட்சிகளை சாய்த்துத்தான் தவேக இந்த இடத்திற்கு வந்துள்ளது. மேலும் திமுக எதிர்ப்பை பிரதானமாக கொண்டுதான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க முயன்றார். தற்பொழுது அதில் வெற்றியும் கண்டுள்ளார். எனவே திமுக எதிர்க்கட்சி என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அவர்களும் அதனை வெளிப்படையாக அறிவித்து விட்டார்கள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டார். தற்பொழுது அதிமுக மற்றும் திமுக என்ற இருவரும் கட்சிகளை சாராமல் சிறிய கட்சிகளோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை தக்க வைத்து கொள்ள தவேக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. முன்னதாக தமிழக ஆளுநருக்கு தவேக சார்பில் மெயிலின் மூலமாக கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள எங்களை ஆட்சி அமைக்க நீங்கள் அழைக்க வேண்டும். மேலும் எங்களது பெரும்பான்மையை நிரூபிக்க 2 வார கால அவகாசத்தை அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் ஆளுநர் யாரை அழைப்பார் என்பது தற்பொழுதைய கேள்விக்குறியாக இருந்து வருகிறது. தவேகவின் முதல் சாய்ஸாக இருப்பது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரான செல்வ பெருந்தகையிடம் கேள்வியை எழுப்பிய போது, எங்களது கட்சியின் சார்பில் 5 பேர் வெற்றி பெற்றுள்ளார்கள். அவர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறோம். நாங்கள் யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் வேண்டாம் என்பதை தேசிய தலைமைதான் முடிவு செய்ய வேண்டும். எனது கையில் எதுவும் இல்லை என்று அவர் கூறியிருக்கிறார். மேலும் விசிகாவின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களும் நீங்கள் தவேகவிற்கு ஆதரவு அளிப்பீர்களா என்ற கேள்விக்கு நாங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு இணைந்து ஆலோசித்து முடிவை அறிவிப்போம் என்று கூறியிருக்கிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் தமிழகத்தில் 4 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள பாமகவிடம் ஆதரவு கோரப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. பாமகவிடம் ஆதரவு கோரப்பட்ட போது பாமக மிகப்பெரிய நிபந்தனைகளை முன்வைத்ததாக சொல்லப்பட்டு வருகிறது. முதலாவது நிபந்தனை, தருமபுரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பாமகவின் தலைவரான அன்புமணி அவர்களின் மனைவியான சௌமியா அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும். இரண்டாவதாக, திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ய உள்ளார். அந்த தொகுதியில் போட்டியிட பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும். இதற்கு தவேக ஒப்புக்கொள்ள வேண்டும். மேலும் அமைச்சரவையில் மேலும் ஒரு இடத்தை வழங்க வேண்டும். அதாவது 2 அமைச்சரவை பதவி, துணை முதலமைச்சர் பதவி, மேலும் திருச்சி கிழக்கில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு என இத்தனையையும் வழங்கினால் மட்டுமே தவேகவிற்கு பாமக ஆதரவு அளிக்கும் என கூறப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் தவேக அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியிடம் நாம் கூட்டணி பேரத்தை தொடங்குவதற்கு பதிலாக காங்கிரஸ் கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். விசிகாவிடம் 2 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் 2 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடம் 2 எம்எல்ஏக்கள், மொத்தமாக சேர்த்து 11 எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். நம்மிடம் 107 எம்எல்ஏக்கள். அவற்றை கூட்டும் பொழுது ஏறக்குறைய 119 எம்எல்ஏக்கள் ஆதரவு நமக்கு கிடைக்கிறது. இதுவே ஆட்சி அமைக்க போதுமானது என தவேக தரப்பு கூறியிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் விஜய் தலைமையில் அவரது கட்சி தலைமையகமான பனையூரில் இன்று ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஏறக்குறைய 107 எம்எல்ஏக்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் ஆட்சி அமைக்கும் பொழுது யாராருக்கு அமைச்சர் பதவி அளிக்கப்படும், மேலும் நமது கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இன்றோ அல்லது நாளையோ இது குறித்து அறிவிப்பு வெளியாகலாம். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு குறித்து மிக விரைவில் அறிவிப்பார்கள் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இவை அனைத்தும் ஒன்று கூடினால் மட்டுமே தவேக ஆட்சி அமைப்பது உறுதியாகும். மேலும் தேமுதிக தரப்பில் தேமுதிக, மதிமுக போன்ற கட்சிகள் திமுகவோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். இவர்கள் ஆதரவு கொடுக்க முடியாது என்றும் கூறியிருக்கிறார்கள். நன்றி.